Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.8ல உள்ள third problemல இருக்கக்கூடிய second subdivision பார்த்தோம். அதுக்கான link descriptionல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.23 பார்க்கலாம். வாங்க, find the zeros of the quadratic expression x square plus 8x plus 12. அதாவது இந்த பாலினாமியல்ல எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு 0 கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்க given-அ p of x ன்னு எடுத்துக்கலாம். Let p of x is equal to x square plus 8x plus 12. சரியா? கொடுத்துக்கூடிய given quadratic expression நான் p of x ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? இது ஒரு quadratic equation. Quadratic equation என்ன பண்ண சொல்லிருக்கேன்? Factorize பண்ணணும். எப்படி factorize பண்றது? Multiply பண்ணா 12 வருமா? Add பண்ணா 8 வருமா? 6 2s are போட்டு பார்க்கலாமா? 6 2s are 12, 6 plus 2 வந்து 8. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? x plus 6 into x plus 2. இந்த பிரிச்சிருக்கோம் இல்லையா ஃபேக்டரைஸ் பண்ணி, இதை தனித்தனியா 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அதாவது x plus 6 is equal to 0 and x plus 2 is equal to 0. தனித்தனியா 0 ஈக்குவல் பண்ணணும். அப்பனா தான் எந்த வேல்யூ கொடுத்தா 0 கிடைக்குங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த plus 6 இந்த சைடு போச்சுன்னா -6. அப்போ x is equal to -6. இந்த plus 2 இந்த சைடு போச்சுன்னா -2. அப்போ x is equal to -2. இந்த -6ஐயும் -2ஐயும் கொண்டு வந்து இந்த p of xல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த -6ஐ போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். p of -6, அதாவது p of -6னா xக்கு பதிலா -6ஐ கொண்டு வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப x ஸ்கொயர்னா என்ன வரும்? -6d ஹோல் ஸ்கொயர்ட் பிளஸ் 8 into x, xனா -6 plus 12. இப்போ -6d ஹோல் ஸ்கொயர் எப்படி வரும்? மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ்னு வந்துரும். இப்போ 6 ஸ்கொயர் பண்ணா 36னு வரும். 6 ஸ்கொயர் என்னப்பா? 6 6 36. அதனால 6 ஸ்கொயர் வேல்யூ 36னு எழுதியாச்சு. இப்போ பிளஸ் 8 into 6 என்ன வரும்? 48. ஆனா இங்க என்ன வந்திருக்கு? மைனஸ்ல வந்திருக்கு. அப்ப -48 பிளஸ் 12. இப்போ 36 plus 12 என்னது? 48. இங்கே plus into minus minus -48. அப்போ 48 minus 48 0. அப்போ -6 கொண்டு வந்து நம்ம p of x சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு 0 கிடைக்குது. அதாவது இந்த பாலினாமியல்ல கொண்டு வந்து நம்ம -6 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0 கிடைச்சிடுது. அப்போ -2க்கு செக் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, p of -2 is equal to x-க்கு பதிலா -2. -2 the whole square plus 8 into -2 plus 12. -2 the whole square. minus ஸ்கொயர் பண்ணா பிளஸ்னு வந்துரும். 2 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4. அதாவது 2 2s are 4னால 2 ஸ்கொயர் வேல்யூ 4னு எழுதியாச்சு. இப்போ 8 2s are 16 plus into minus plus 12. இப்போ 4 plus 12 என்னதுப்பா? 16 minus 16. 16 minus 16 0. அப்ப எனக்கு வந்துட்டு -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் 0 வந்துருது. -6 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் 0 வருது. -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் 0 வருது. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட zeros என்னது? -6 -2 தான். Therefore -2 and -6 are zeros of p of x. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.23 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.24 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.